ரைட். 9th நீர்க்கோளம் ஹைட்ரோஸ்பியர். எல்லா கோலம் சொல்கிறாங்க. எத்தனை கோலம் இருக்குது மொத்தம்? 4 கோலம். இதில் நீர்க்கோளத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீர்க்கோளத்தை பற்றி 7th டீட்டெயிலில் பார்த்துருக்கோம். பூமி ஏன் ப்ளூ கலராக தெரியுது? நீர் பரப்பு இருக்குனால. பூமி மேலே எத்தனை சதவீத பரப்பு வந்துட்டு தண்ணி மூழ்கி இருக்கு? 71. கடலில் எத்தனை சதவீத நீர் இருக்குது மொத்தம்? 97.2. அது நல்ல தண்ணி எவ்வளவு? 3%. நல்ல தண்ணி எங்கெல்லாம் இருக்குது? பனிப்பாறையில் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம். அப்புறம் நிலத்தடி நீர். அப்புறம் வளிமண்டலத்தில் நீராவியாகவும் இருக்குது கொஞ்சம். இந்த நீராவி தான் என்னவா கொட்டுது? மழையாக கொட்டும். நீர் சுழற்சி பார்த்தோமா? வாட்டர் சைக்கிள். நீர்நிலைகள், நிலம், உயிரினங்கள்லேருந்து ஆவியாகி மேலே போய் நீராவி சுருங்குதல் நடைபெற்று மேகம் ஃபார்ம் ஆகி மழை கொட்டும். திரும்ப என்னாகும்? நிலத்தடி நீராகவும், பனியில் பனி பிரதேசங்களில் பனியாகவும், ஆறுகள், ஏரி, குளங்கொட்டையிலையும். அப்புறம் அங்கெல்லாம் ஃபில் ஆனவுடனே எங்கே போய் சேர்ந்துடும்? கடலில் போய் சேர்ந்துடும். நீர் நிலைத்த தன்மையற்ற நகரும் தன்மையுடையது. ஆமாவா? ஆறில் ஓடுது, கடலில் ஓடுது. கடலில் ஓடுறதானே இது கடல் நீரோட்டம். இந்த மாதிரி புவியின் மீது மேலும் கீழும் நீரின் இயக்கம் தொடர்ச்சியாக நடைபெறுது. ஆமாவா? மேலும் கீழே நாங்கள் இங்கேருந்து வானத்துக்கு போகுது அட்மாஸ்பியர், திரும்ப அட்மாஸ்பியர்லேருந்து கீழே விழுகுது. அதான் சொல்கிறாங்க. அதில் 3 வேலை நடக்கும்: ஆவியாதல், நீர் சுருங்குதல், மழைப்பொழிவு. எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், ப்ரெசிபிடேஷன் இங்கிலீஷில். தொடர்ந்து என்ன ஆகுது? தன்னோட நிலையை மாற்றிக்கிட்டே இருக்கும். பனிக்கட்டியாக இருக்கும், நீராக மாறும், ஆவியாக மாறும். திரும்ப என்ன ஆகும்? திரும்ப பனிக்கட்டியாக நீராக மாறும், அப்புறம் திரும்ப ஆவியாக. இந்த மாதிரி இந்நிகழ்வு மில்லியன் ஆண்டுகளுக்கு நடைபெற்றுக்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. தொடர்ந்து நன்னீர், உவர் நீர். கடலில் இருக்கிறது என்னது? உவர் நீர், சலைன் வாட்டர். நம்ம பருக உகந்தது, வீட்டில் பயன்படுத்தலாம் என்னது? நன்னீர். அதில் என்ன கம்மியாக இருக்கும்? உப்பு, மினரல்ஸ் கம்மியாக இருக்கும். மினரல்ஸ் அதிகமாக இருந்தால் அது பேர் என்னது? உவர் நீர், உப்பு தண்ணி. உவர்ப்பின் சதவீதம் மழை நீரில் கம்மி. அதுலேயும் மினரல்ஸ்லாம் இருக்குன்றாங்க. நன்னீரில் பெரும்பகுதி எங்கே இருக்குது? கிளேசியரில் இருக்குது. ஒரு சதவீத தண்ணி நம்ம பயன்படுத்துகிறதுக்கு ஆறு, நீரோட, ஏரி, குளங்கொட்டை, நிலத்தடி நீர்லாம் இருக்குது. நிலத்தடி நீர். தகவல் பேழை. 1000 ஏரிகளின் நிலன்னு சொல்லுவாங்க ஃபின்லாண்டை. அங்கே 1,87,888 ஏரி இருக்காம்மா ஃபின்லாண்டில். எவ்வளோ நேரமா இல்லை? சரி. ஒரு பாத்திரம். ஏன் கடல் தண்ணி உப்பாக இருக்குது? ஆற்று தண்ணி இனிப்பாக இருக்குது. அந்த ஆற்று தண்ணி போய் கலக்கக்கூடிய கடல் தண்ணியே உப்பாக இருக்குது. ஒரு பாத்திரம், அதில் 1 லிட்டர் தண்ணி வைக்கலாம் நம்மளால். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் உப்பை கலந்துட்டு சூடு பண்ணுறேன். 1 கிராம் தான் உப்பு இருக்குது. 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் உப்பு கலந்தால் உப்பு தெரியுமா நமக்கு? தெரியாது. சரி, சூடு பண்ணுறோம். நீரெல்லாம் என்ன ஆகுது? ஆவியாகி போயிடுது. திரும்ப அதே மாதிரி 1 கிராம் உப்பு கலந்த 1 லிட்டர் தண்ணியை திரும்ப இதில் ஊற்றுறேன், ஆவியாகி போகுது. இது மாதிரி மொத்தம் ஒரு 30
லிட்டரு தண்ணி ஊற்றிட்டேன். 30 லிட்டர் தண்ணி ஆவியாகி போயிடுச்சு. 31வது லிட்டரு ஊற்றுறேன். சரியா? இதில் எவ்வளோ உப்பு இருக்கும்? இப்போ 31 கிராம் உப்பு இருக்கும். கரெக்டாக? இப்போ எடுத்து தண்ணியை குடித்தா எப்படி இருக்கும்? உப்பு கைக்குமா? உப்போட அளவு அதிகமாக. இதே வேலை தான் அங்கே. தரையிலேருந்து ஓடக்கூடிய தண்ணி, மலை தரையில் ஓடக்கூடிய தண்ணி, அதில் உள்ள உப்பெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு போய் கடலில் விழுந்துடும். திரும்ப அந்த உப்பை அங்கேயே விட்டுட்டு நீர் ஆவியாகி திரும்ப மேலே போய் திரும்பவும் வந்து இந்த சைக்கிள் பல லட்சம் வருஷமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அது கொண்டு வந்த உப்புலாம் எங்கே இருக்குது? இங்கே சேர்ந்துக்குச்சு. அதனால் உப்பு அதிகமாக இருக்குது. எதில்? கடலில். அந்த படத்தில் செந்தில் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இதுதான் உண்மை. அதான் காரணம். தற்போது புவியில் காணப்படும் முக்கிய கடல் பெருங்கடல் பரவல். சில்வியா ஏர்ல். கோலத்தின் கதாநாயகன் பேர் வைக்கிறாங்க, பட்ட பேர் கொடுத்துருக்காங்க. யார்? சில்வியா ஏர்ல். ஏன்னா இவர் தான் கடல் வாழ் உயிரினங்களை ஆய்வு செஞ்சு அதை பற்றி பேசியிருக்காரு. விட்டுருங்க. ஜாக்வெல் யுஎஸ் காஸ்டேவ் அவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க? போரின் சிலுவைன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க, விருது கொடுத்துருக்காங்க. அதை பெரிய விஷயம்லாம் இல்லை, அதை விட்டுருங்க. கடலடி நிலத்தோற்றம். கடலுக்குள்ளே நிலத்தோற்றம் எப்படி இருக்குது? கடல் எங்கே இருக்குது? பூமி மேற்பரப்பில். பள்ளமான பகுதி. இங்கே தான் தண்ணி நிற்கிது. தண்ணிக்குள்ளே இந்த பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேடான பகுதியில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வசிக்கிறோம். இதெல்லாம் நம்ம வசிக்கிற இடம். இப்போ மேடான பகுதியில் என்ன மாதிரி நிலத்தோட்டம் இருக்குது, அதே மாதிரியான நிலத்தோட்டம்லாம் கடல் தண்ணிக்குள்ளே இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், பார்த்தா தெரியும். தண்ணி இருக்கா அதுக்குள்ளே. இது கண்டம் வந்து சேர்ற இடம். இது கடல் பரப்பு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த புக்கில் இருக்கிறத ஆர்டராக போயிடலாம். கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, கண்ட உயர்ச்சி. இது 3 எங்கே சார்னா, இதான் மேடான பகுதியில் இதான் கண்டம், காண்டினென்ட். அந்த இடத்துல இதுக்குள்ளே இருக்கும் அதெல்லாம். காண்டினென்டல் செல்ஃபு, காண்டினென்டல் ஸ்லோப்பு, காண்டினென்டல் ரைஸ். அப்புறம் மற்றதெல்லாம் எங்கே சார் இருக்குது? கடல் அடியில், கடலுக்குள்ளே அடியில். அது என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். கண்டத்திட்டு, இது ஆழம் குறைவான பகுதி. இப்போ மெரினா கடற்கரை போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போனீங்கன்னா தண்ணியில் ஆழமே இருக்காது. இப்படி கண்டத்திலேருந்து நிலப்பரப்புலேருந்து கடலுக்குள்ளே இறங்கி போகிறோம், கொஞ்சம் தூரத்துக்கு ஆழம் குறைவாக இருக்கும். அதுக்கு பேர் தானே அது கண்டத்திட்டு. காண்டினென்டல் செல்ஃப். இது இந்த பார்ட் ஆழம் கம்மியாக இருக்கும். இங்கே தான் உயிரின கடல் வாழ் உயிரினம் அதிகம். என்ன காரணம்? அங்கே தான் சூரிய ஒளி போய் தரையில் படும். சூரிய ஒளி இருந்தால் தான் என்ன அங்கே உயிரினம் வாழ முடியும், தாவரம் எல்லாம் உருவாகும். அப்போ தாவரத்தை சாப்பிட்றதுக்கு விலங்கு வரும். ஸோ கண்டத்திட்டு. அப்போ அதிகமான மீன் வளம், பெட்ரோலியம் இதெல்லாம் அங்கே தான் கிடைக்கும். பெட்ரோலியமா? பெட்ரோலியத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? பெட்ரோலியம்னா என்ன? அபிநயா தானம்மா? பெட்ரோலியம்னா என்ன? கடல் வாழ் உயிரினங்கள்ல நண்டு, நத்தை இதெல்லாம் மண்ணுக்குள்ளே புதஞ்சிரும். அதுதான் அதோட கொழுப்பு தான் நமக்கு இப்போ பெட்ரோலியமாக கிடைக்கும். ஓகேவா?
அப்போ இங்கே தான் வந்துட்டு அதிகமான வளங்கள் நமக்கு இருக்குது. நிலத்திலிருந்து கடலை நோக்கி மென் சரிவுடன் கடலில் மூழ்கியுள்ள ஆழமற்ற பகுதி தான் கண்டத்திட்டு. பெரும்பாலும் இப்பகுதியில் மென் சரிவே இருக்குது. லைட்டாக ஸ்லோப்பாக இருக்கும். ஆளான கம்மி, லைட்டாக ஸ்லோப்பாக போகும். இப்படி சரிவு. பின்வரும் காரணிகளால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆழமற்ற பகுதியாக இருப்பதால் சூரிய ஒளி நன்கு ஊடுருவி செல்கிறது. இது கடல் புற்கள், கடல் பாசி, பிளாங்டன் போன்ற நன்கு வளர்வதற்கு சாதகமாக உள்ளது. சூரிய ஒளி போய் பட்டால் தான் சூரிய ஒளி எடுத்துக்கிட்டு தாவரங்கள் வாழும். இவங்கெல்லாம் தாவரம். கடல் புல், கடல் பாசி, பிளாங்டன். சரியா? அவங்களாம். இதனால் இப்பகுதியில் உலகின் செழிப்பான மீன்பிடி தலங்களுள் உள்ளது. அங்கே தான் மீன் வளம் அதிகமாக இருக்கும். அப்போ மீன்பிடி தலம். எடுத்துக்காட்டு நியூ ஃபவுண்ட்லேண்டில் உள்ள கிராண்ட் பேங்க், அட்லாண்டிக் ஓஷன் நினைக்கிறேன். அது பக்கத்தில் ஒரு கண்டத்திட்டு பகுதி இருக்குது. அங்கே அதிகமான மீன் வளம் இருக்குது. ரைட். கண்டத்திட்டில் மிக அதிக அளவு கனிமங்களை, எரிசக்தி கனிமங்களையும் கொண்டுள்ளது. எரிசக்தி கனிமம்னா இது பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு, இதெல்லாம். ஆழ்துளை கிணறு மூலிமா எண்ணெயெல்லாம் எடுக்கிறாங்க. அப்படியே அந்த பக்கம் கடலூர், சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி, அங்கேருந்து அப்படியே டெல்டா, திருவாரூர், நாகப்பட்டினம்லாம் அப்படியே கடற்கரையில் போங்களே, கிழக்கு கடற்கரை சாலையில் அப்படியே கடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு ரிக் இருக்கும். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓட்டை போட்டு பெட்ரோலியம் அப்புறம் இயற்கை எரிவாயுலாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். போர் போட்டு எடுப்பாங்க. கடல் தண்ணியில் போய் அது கீழே போர் போட்டு அங்கேருந்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா யாராவது இது மாதிரி? ஹைப்சோமெட்ரிக் கர்வ். நிலப்பகுதியிலோ அல்லது நீர்ப்பகுதியிலோ காணப்படும் நிலத்தோற்றத்தின் உயரத்தை வரைந்து காட்டும் கோட்டுப்படமாகும். ஹைப்சோ உயரம். இதை பார்த்தா தெரியும். இப்போ நம்ம மேப்பில் எப்படி இருக்கும் பாருங்கள். மேப்பில் உள்ளே போனீங்கன்னா கலர் கலராக இருக்கும். 100 மீட்ரு, 0 மீட்ரு அப்படின்னா கடல் மட்டத்தில் 0. அப்புறம் ஒரு கலர் போட்டிருப்பான் 100 மீட்ரு, கடல் மட்டத்தில் 100 மீட்ரு ஆகலாம். அந்த மாதிரி இந்த கோட்டுக்கு பேர் தானே அது ஹைக்ரோமீட்டர். ஹைட்ரோனா அர்த்தமா உயரம் அப்படின்னு அர்த்தம். இந்த கோடு இந்தியாவில் கடலில் பெட்ரோல் எடுக்கிற இடம் இந்த மும்பை. இந்த பெட்ரோலியத்தெல்லாம் எடுக்கக்கூடிய நிறுவனம் இந்தியாவில் ஓஎன்ஜிசி. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம். ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதான் ஓஎன்ஜிசி. இதோட விரிவாக்கம் என்னென்னு கேட்பான் பார்த்துங்க தமிழில். எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனம். ஆயில் அண்டு நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் பொதுத்துறை நிறுவனம். நம்ம நாட்டில் வெளிநாடுகள்லாம் போய் பெட்ரோலியம், நிலக்கரியெலாம் நோண்டி எடுக்கிறது அவங்களோட. பெட்ரோலியம் இல்லை, சரி நிலக்கரி இல்லை, பெட்ரோலியம், இயற்கை எரிவாயு. மும்பையை கடலுக்குள்ளே மும்பை இருக்கு இல்லையா, மும்பையே ஒரு தீவு தான். அது பக்கத்தில் இங்கே கடலில் எடுக்கிறாங்க. அந்த ரிக்கை தான் இங்கே போட்டிருக்கான். கண்டச்சரிவு. இந்த பாருங்க சரிவாக இருக்கா. இது கண்ட மேலோடு, கடல் மேலோடு. இது ரெண்டுக்கு நடுவில் ஒரு இணைப்பு. இதான் கண்டச்சரிவு. பார்த்தீங்களே கான்டினென்டல் ஸ்லோப். இங்கே கடல் அடி பள்ளத்தாக்கு, அகலி. அகலினா என்ன அர்த்தம்? ஆழமான இடம். இந்த பாருங்க இந்த பள்ளத்தாக்கு ரெண்டு சமமான இடத்துல பள்ளத்தாக்கு இது. சரியா? அகலி.
பள்ளத்தாக்கு தான், அகழி தான், வேறு ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் காணப்படுது. இங்கே மினரல்ஸ் அவ்வளோவா இருக்காது. காண்டினென்டல் கேட்பாங்க, எங்கே கடலுக்கு அடியில் எங்கே மினரல்ஸ் ரிசோர்ஸ் அதிகம்? காண்டினென்டல் செல்ஃப், கண்டத்திட்டு பகுதியில் தான். இங்கே வெப்பநிலை கம்மியாக இருக்கும், ஏன்னா ஆழம் போகுதா, அதனால் வெப்பநிலை கம்மியாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு சில உயிரினம் வாழும், அவங்களுடைய வளர்சிதை மாற்றம் மெதுவாக நடக்கும். மெட்டபாலிசம் வளர்கிறதும் டைம் எடுத்துக்கும், ரொம்ப நாளைக்கு வாழுது, அதான் சொல்கிறாங்க. கண்ட உயர்ச்சி, காண்டினென்டல் ரைஸ். ரைட், கண்ட உயர்ச்சி ரைஸ். இந்த இடத்துல இந்த எட்ஜு கண்டச்சரிவு இருக்குல்ல, கண்டச்சரிவு முடிகிற இடம் இந்த இடத்துல சேரு வடிது, வண்டல் படி, வண்டல் விசிறின்னு படிச்சிருப்போம், பார்த்துருப்போம். அந்த மாதிரியான இடம்லாம் இருக்கும். கடலடி சமவெளி, கண்ட சரிவு, ரெண்டையும் இணைக்கிற இடம் தானே இது கண்ட உயர்ச்சி. இந்த இடம் இதோட முடிஞ்சு போச்சு. எது கண்டன்ற வார்த்தை. அதுக்கப்புறம் கடல் அடிக்கு போயிட்டோம். கேட்பாங்க, கடலுக்கு அடியில் வண்டல் விசிறி எந்த பார்ட்டில் காணப்படும்? கண்ட உயர்ச்சியில் காணப்படும். காண்டினென்டல் ரைஸ். ஆழ்கடல் சமவெளி, இது ஆழ்கடல் சமவெளி. அதுக்கு இன்னொரு பேர் அபிசல் சமவெளி. இங்கிலீஷில் அபைசல் பிளைன் சமவெளினா. கண்ட உயர்ச்சியிலிருந்து மத்திய கடலடி மலைத்தொடர் வரை பரவி உள்ளது. படத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சு போச்சு. மத்திய மலைத்தொடர் இது எந்த இடத்துல, எந்த பிளேட்டில் உருவாகும்? இந்த மாதிரி மிட் ஓசியானிக் ரிட்ஜு, அட்லாண்டிக் ஓசனில் 2 பிளேட்டு 2ஆக விரிகிற இடத்துல இது மாதிரி நடக்கும். இது எல்லாமே என்னது? பிளைன், அபைசல் பிளைன், கடலடி சமவெளி அப்படிங்கிறது. ஆறுகளால் கொண்டு வரப்பட்ட களிமண், மணல், வண்டலால் உருவாக்கப்பட்ட அடர்ந்த சின்ன சின்ன ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ். இங்கே தானே ஆறு வந்து கலக்கும். அந்த ஆறு கொண்டு வந்த சேரெல்லாம் என்ன பண்ணும்? இந்த இடத்துல படி வச்சுருக்கும். குளம் இங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். குளத்தில் நடுவில் ஆழத்தில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேரு ரொம்ப ஃபைன் பார்ட்டிகலாக இருக்கும், அங்கே டெபாசிட் ஆகிருக்கும். எங்கள் குளத்துலலாம் குளிக்கும் பொழுது அது மாதிரி. இது பெரிய குளம் தானே, அங்கே இருக்கும். அங்கே நிறையா குன்றுகள் இருக்கும், சரியா? கடல் மட்ட குன்றுகள், பவளப்பாறை இருக்கும், வட்ட பவளத்திட்டு, இதெல்லாம் வந்து இந்த பகுதியில் இருக்கும். கடல் குன்று இங்கே பாருங்கள், அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்கா. எரிமலை வெடித்து என்ன பண்ணும்? அங்கங்கே குன்றாக இருக்கும். இப்படி இருந்தால் குன்று, அதே ஃப்ளாட்டாக இப்படி தட்டி இருந்தால் மட்ட குன்று. இப்படி இருக்கும் ஃப்ளாட்டாக மட்ட குன்று. அதே பவளப்பாறை அப்படிம்பாங்க. இப்போ கூட அதை பற்றி விளம்பரம் வந்துக்கிட்டு இருக்குது. கடலுக்குள்ளே கரையாம்புத்து, அதுதான் பவளப்பாறை. கரையான் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு சின்ன நுண்ணுயிரி. அது வாழ்கிறதுக்காக ஒரு கூட்டை கட்டும். தரையில் இருக்கக்கூடிய கரையாம்புத்து மண் இருக்குல்ல, மண் எடுத்து கட்டும் புத்து. அது என்ன பண்ணும்? தண்ணியில் இருக்கக்கூடிய கால்சியத்தை உறிஞ்சி அதில் கட்டும். அதான் பவளப்பாறை. இங்கிலீஷில் கோரல் ரீஃப். பவளப்பாறை. முருங்கைகள், கடல் முருங்கைகள்னு சொல்லுவாங்க. பவளப்பாறை, கடல் முருங்கைகள். திரும்ப திரும்ப வரும் இந்த வார்த்தை, கோரல் ரீஃப். இது அப்படியே வளர்ந்துருக்கும். இப்போ வளர்ந்து இது மேலே வருதா, அப்போ ஆழம் கம்மியான பகுதி இந்த மேலே பவளப்பாறை சுற்றிலும். இப்போ நிறைய பாசி கீசெல்லாம் அதை ஒட்டிக்கிட்டு வளரும். அந்த பாசி கீசியெல்லாம் சாப்பிட்றதுக்கு யார் வருவா? மீன் கீன்லாம் வரும். இப்போ பவளப்பாறை எங்கே இருக்கோ அங்கே நிறையா கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கும். பவளப்பாறைகள் எங்கே சார் இருக்கும் அப்படின்னாக்கா, ட்ராபிக்கல், சப்ட்ராபிக்கல் ரீஜனில்.
அயன துணை அயன மண்டலங்களில் தான் இருக்கும். அதை தாண்டி மிதவெப்ப மண்டலத்தில் பவளப்பாறை இருக்காது. ஒரு அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அந்த பவளப்பாறை மேலே வந்துடும். மேலே வந்துருச்சுன்னா மேலே வந்து என்ன ஆயிரும், தீவாக மாறிடும். இந்தியாவோட தீவு லட்சத்தீவு இருக்குல்ல, அது பவளப்பாறைகளால் உருவான தீவுகள். மலைகள்லாம் இருக்காது அங்கே. அந்தமான் நிக்கோபார் அதை சுற்றிலும் பவளப்பாறை இருக்கும், அது வேறு. பட் அந்தமான் நிக்கோபார் தீவு வந்துட்டு இந்த வல்கனோ அதனால் உருவான பவளப்பாறை. லட்சத்தீவு இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கனாக்கா பவளப்பாறைகளால் உருவான தீவுகள். அதனால தான் அது வித்தியாசமாக இருக்கும். லட்சத்தீவு மலைகள்லாம் இருக்காது, ஃப்ளாட்டாக தான் இருக்கும். சரியா? சரி. அடுத்தது அட்டோல்ஸ். அட்டோல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அதுவும் பவளப்பாறை தான். இப்படி வட்டமாக, இந்த வட்டமாக இருக்கும், நடுவில் தண்ணி இருக்கும். வட்டமான நிலப்பரப்பு வந்து அந்த பவளப்பாறையால் உருவாக்கப்பட்ட நிலப்பரப்பு. பவளப்பாறையால் உருவான லேண்டு, நடுவில் தண்ணி இருக்கும், அட்டோல்ஸ். ஓகேவா? எங்கே இருக்குது இதெல்லாம்? கடல் அடி சமவெளியில் இருக்குது. அதே உலகத்திலே பெரிய பவளப்பாறை அட்லாண்டிக் மற்றும் இந்திய பெருங்கடலில் காணப்படும் கடலடி சமவெளிகள் பசிபிக் பெருங்கடலில் காணப்படும் சமவெளியோட மிகவும் பறந்து காணப்படுது. ஏனெனில் மிகப்பெரிய ஆறுகள் பல இக்கடல்களில் கலப்பதனால் கடல் சமவெளியில் பறந்து காணப்படுது. அமேசான், கங்கை, பிரம்மபுத்திரா. அந்த அபேசியல் பிளைன் பார்த்தோம்ல, அது எங்கே இருக்காமா? பெரிய கடல் இது, ஓஷன் பூமியில் பசிபிக். ஆனால் அங்கே கடலடி சமவெளி கம்மி. அட்லாண்டிக் ஓஷன்லேயும் இந்தியன் ஓஷன்லேயும் தான் என்ன இருக்குது, கடல் சமவெளி மிக பறந்து இருக்குது நடுவில். ஏன்னா பசிபிக்கில் அங்கங்கே குன்றுகள்லாம் வந்துடும். அதனால் அதுக்கு என்ன காரணம்? அமேசான். அமேசான் எங்கே போய் கலக்குது? அட்லாண்டிக்கில் கலக்கும், பார்ப்போம். அதுமாரி இந்திய பெருங்கடலில் யார் கலக்கிறா? கங்கை, பிரம்மபுத்திரம்லாம் இருக்காங்களா, அவங்க கொண்டு வந்த டெபாசிட் ஏகப்பட்டது இருக்கும். ஃபேக்டில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கடலளி பள்ளம் அகலி எங்கே உருவாகும்? அகலி கன்வர்ஜன் பவுண்டரியில் 2 பிளேட்டு ஒன்றா மோதுற இடத்துல என்ன ஆகும்? அகலிகள் உருவாகும். இந்த அகலி இது கடலடி மலைத்தொடர். அட்லாண்டிக் ஓஷன் டைவர்ஜன் பவுண்டரி, 2 தட்டு விலகிற இடத்துல. ஓகேவா? 2 தட்டு மோதுற இடத்துல என்ன ஆகும்? பள்ளம் உருவாகும். உலகத்திலே ஆழமான பள்ளம் இது மரியானா அகலி. இந்த மாதிரி. ஓகேவா? கிளாஸ் முன்னாடி வீடியோ அட்டன் பண்ணாதவங்களாம் அந்த வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. மொத்த கடலடி பரப்பில் 7% இருக்காமா ஆழமான இடம். அகலிகளில் நீரின் வெப்பநிலை உறைநிலையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உள்ளே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போகும் இல்லையா, அது வி வடிவ பள்ளத்தாக்காக இருக்கும். இங்கே வலிமையான நிலநடுக்கம் உருவாகும். ஏன் ஏன் கடலடி பள்ளத்தாக்கில் வலிமையான நிலநடுக்கம் உருவாகும்? ஏன்? பிளேட் பவுண்டரி, 2 பிளேட்டு ஒன்றா சேர்ற இடம் தானே, ஆனால் வலிமையான நிலநடுக்கம் உருவாகும். உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சு துளைக்கு டிராகன் துளை என பெயர். உறிஞ்சு துளை இது அட்டோல் இருக்குல்ல, அந்த டைப். இது தென்சீன கடலில் இருக்குது. தென்சீன கடலின் கண் டிராகன் துளை. உலகின் மிக ஆழமான கடலடி உறிஞ்சு துளை. ஆழமான இடம்னா என்னது? மரியானா ட்ரென்ச்சு. ஆழமான உறிஞ்சு துளை எது? டிராகன் துளை. எங்கே இருக்குது? தென்சீன கடலில். கடலடி மலைத்தொடர் எங்கே? பிளேட் பவுண்டரி 2 பிரியுதில்ல, அங்கே 2 நிலத்தட்டுகள் விலகி செல்வதனால் உருவாகிறது. நமக்கு இருக்கா? இவை
இளம் பசால்ட் பாறைகள். பூமியிலேயே இளமையான பாறை எங்கே இருக்குன்னா இந்த பாறை தான். ஏன் 2 பிளேட்டு விலகி போனோன்னா அங்கே உள்ளேருந்து வந்து மேகமாக கொட்டி உருவாகுது. எங்கே இருக்குது? அந்த கடலடி மலைத்தொடர். மிட் ஓசியானிக் ரிட்ஜ் இங்கிலீஷில், மிட் ஓசியானிக் ரிட்ஜ். புவி நிலத்தோற்றங்களில் இம்மலைத்தொடர் மிக விரிந்தும் பரிந்தும் காணப்படும் நிலத்தோற்றம். மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரும் கிழக்கு பசிபிக் மலைத்தொடரும் கடலடி மலைத்தொடர்கள் நன்கு அறியப்பட்டவை. கவனிங்க, இதான் அட்லாண்டிக் ஓஷன், அதில் மிட் அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் கிழக்கு பசிபிக், இதெல்லாம் மலைத்தொடர், கடலடி மலைத்தொடர். எங்கே நடக்குது? டைவர்ஜன் பவுண்டரியில் நடக்கும். கண்டத்தட்டுகள் விலகி செல்லும் இடத்துல நடக்கும். ரைட், அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அங்கே சொன்னதை படமாக மாத்திரம், அவ்வளோதான். பார்த்தோம், கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அலகு. நோட் பண்ணிங்க, முக்கியமான ஃபேக்ட். ஐசோபாத், ஐசோனா என்னது? ஒரே மாதிரி. கடலோட ஆழம் அங்கே ஒரு வட்டம் போட்டு 1000 மீட்ரு அப்படின்னு போட்டோன்னா இந்த இடம் ஃபுல்லாக 1000 மீட்ரு ஆழம் இருக்குதுன்னு அர்த்தம். இது சம உவர்ப்பு கோடு, ஐசோ ஹெலைன். உவர்ப்புனா கடலில் என்ன இருக்குது? உப்பு இருக்கா? கடலில் இப்படி போட்டு 35 கிராம் அப்படின்னு போட்டோன்னா அந்த ஏரியாவில் கடலில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் உள்ள தண்ணி எல்லாமே 35 கிராம் அளவுக்கு என்ன இருக்குது? உப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஐசோ ஹெலைன். இதெல்லாம் நீரின் இயக்கம். பெருங்கடலில் நீர் 3 விதமான இயக்கத்தில் ஈடுபடும். 1 அலை, வேவ். 2 டைடு, ஓதம். 3 கடல் நீரோட்டம், ஓஷன் கரண்ட். அலை அப்படின்னாக்கா முன்னாடியே பார்த்துருப்போம், இது நீர்ப்பரப்பு கடலில், அது மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலம் ஓடுது. அப்போ அந்த வளிமண்டலத்துக்கும் இந்த கடல் தண்ணிக்கும் நடுவில் என்ன ஆகுது? உராய்வு விசைனால கடல் தண்ணி மேலே எந்திரிச்சு கீழே விழுகும், மேலே எந்திரிச்சு கீழே விழுகும். சரியா? ஆற்றல் இந்த பக்கம் பயணிக்குது, தண்ணி மேலே எந்திரிச்சு கீழே விழுகும். அப்போ கடல் அலையின் பொழுது என்னவாது? கடல் நீர் படுகடையாக நகராது, செங்குத்தாக நகரும். இப்படி மேலே போயிட்டு கீழே விழும். கொஸ்டின் இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, எஸ்ஐயில் போலீஸில் கேட்டிருக்காங்க. கடல் அலையின் பொழுது கடல் தண்ணியோட இயக்கம் எவ்வாறு இருக்கும்? செங்குத்து இயக்கத்தில் இருக்கும். மேலே தண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகராது. ஓதம். டைடு, டைடுனா ஒன்றும் கிடையாது, இதுதான் கடல், இது கரை. கர்சர் தெரியுதுல்ல? இது கரை. எல்லோரும் பீச் பக்கம் போயிருக்கீங்களா? கடற்கரைக்கு போனது இல்லையா? போனது இல்லையா? ஐயோ, யாரும் போனதில்லை? கை தூங்க, பரவாயில்ல, சம்பாரித்து போய்க்கலாம். கடற்கரைக்கு போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு கடற்கரைக்கு எத்தனை தடவை போயிருக்கீங்க? குறைஞ்ச 2 தடவையாவது போயிருக்கணும், அப்போ தான் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. ஒரு தடவை போனால் கூட தெரியாது. குறைஞ்ச 2 தடவை போயிருந்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிடும். மொதல் தடவை போனீங்கன்னாக்கா கடல் தண்ணி கரையை விட்டு இவ்வளோ தூரத்தில் வந்துருக்கும். அடுத்த தடவை போனீங்கன்னாக்கா நான் 6 மணி நேரம் கழித்து போங்க, தண்ணி உள்ளே இருக்கும், இங்கே இருக்கும். நினைப்போம், ஐயோ போன தடவை வந்தங்க தண்ணி இங்கே இருந்துச்சு பாருங்கள், 6 மாதம் 2 வருஷம் கழிச்சு வர அதுக்குள்ளே தண்ணி உள்ளே போயிடுச்சுமா. 2 வருஷம்லாம் அதுக்கு தேவையில்லை. அடுத்த 6 மணி நேரம் கழித்து போனீங்கன்னா உள்ளே போயிருக்கும். அடுத்து திரும்ப 6 மணி நேரம் கழித்து போனீங்கன்னா திரும்ப இங்கே வந்துடும் தண்ணி. 24 மணி நேரத்தில் எத்தனை 6 மணி நேரம் இருக்குது? 4. முதல் 6 மணி நேரத்தில் தண்ணி இங்கே இருக்கா, அடுத்த 6 மணி நேரத்துக்கு அங்கே போயிடும், திரும்ப அடுத்த 6 மணி நேரத்தில் தண்ணி இங்கே வந்துடும். இப்படி இதுக்கு பேர் ஓதம் அப்படிம்பாங்க. உயர் ஓதம், கடற்கரையிலேருந்து மேலே வந்துருந்தால் உயர் ஓதம்.
கடற்கரையிலேருந்து உள்ளே போயிருந்து நார்மலாக இங்கேருந்து உள்ளே போயிருந்தால் தாழ்வோதம். என்ன சார் காரணம் அப்படின்னா, இதான் பூமி, இங்கே சூரியன் இருக்குது, சரியா, நிலா இருக்குது. சூரியன் நிலாவோட ஈர்ப்பு விசையினால், பூமி மேலே ஈர்ப்பு விசை இருக்கா, அதில் தானே தண்ணி இருக்குது. தண்ணி இந்த பக்கம் உள்ள கடற்கரையெல்லாம் தண்ணி பல்ஜாய் கடற்கரையில் மேலே வந்திருக்கு, இங்கேயும் இங்கேயும். இந்த பக்கம் உள்ள கடற்கரையில் தண்ணி என்ன இருக்கும், உள்வாங்கியிருக்கும். பூமி இப்படி தானே சுற்றுது. இப்போ சென்னை இங்கே இருக்கும் பொழுது தண்ணி கடற்கரையில் மேலே வந்திருக்கும். சென்னை அப்படியே 6 மணி நேரம் இங்கே வந்துடும். தண்ணி என்ன எனக்கு கடற்கரையில் உள்ளே போயிடும். அடுத்தது இங்கே வரும் பொழுது கடற்கரையை விட்டு ரொம்ப மேலே வந்துருக்கும். யாருனால? சூரியன் நிலாவுனுடைய ஈர்ப்பு விசையினால். இதுக்கு பேர் தானது கடல் ஓதம், டைடு. இது ஒரு இயக்கம். அடுத்தது நீரோட்டம் பார்த்துருப்போம். கடலுக்குள்ளே என்ன தண்ணி ஒரு பக்கமாக ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் கடல் நீரோட்டம். அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அலைகள், வேவ்ஸ். கடல் நீர் இயக்கங்களில் அலைகளே மிகவும் வலிமை வாய்ந்ததாக கருதப்படுது. காற்று கடலின் மேற்பரப்பில் வீசும் பொழுது சிற்றலைகளை உருவாக்கும். காற்றின் வேகம், அது நீடிக்கும் காலம் மற்றும் அதன் திசையை பொறுத்து அலைகள் உயரம் அமையும். பயங்கரமாக காற்றடிச்சானா அலை பயங்கர உயரமாக வரும். இப்போ ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சா, காற்று அதிகமாக வீசும். கடற்கரைக்கு யாரும் போகாதீங்க அப்படிம்பாங்க. கடலால் பயங்கரமாக அடிக்கும். சில நேரங்களில் ஆழ்கடலில் ஏற்படும் நில அதிர்வுகள், அது தெரியும் நமக்கு, சுனாமி. கடலுக்குள்ளே நிலநடுக்கம் ஏற்பட்டால் என்ன பண்ணும், கடலால் பெருசாக வந்துட்டு போகும். அலை நீர் வீழும் பொழுது ஏற்படும் ஆற்றலை விசைப்பொறி உருளை கொண்டு மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுது. இந்தியாவில் கேரள கடற்கரையில் உள்ள விழிஞ்சம், அந்தமான் நிக்கோபார் தீவு, அலையாற்றல் மின் உற்பத்தி நிறைய நடக்குது. கடல் அலை இருக்கு இல்லையா, மேலே எந்திரிக்குது, கீழே இறங்குதா. அப்போ அங்கே என்ன பண்ணிடுவாங்க, டர்பைன் ஒன்று வச்சுருவாங்க, ஃபேன் சுற்றும். நமக்கு தெரியும் மின்சாரம் தயாரிக்கணும்னா என்ன பண்ணணும், ஃபேன் சுற்றணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவோம். இந்த மாதிரி வச்சுருவாங்க. அதில் மேலே போயிட்டு கீழே தானே வருது. மேலே போகும்பொழுது அங்கே உள்ள ஃபேன் சுற்றும், கீழே வரும்பொழுது ஆப்போசிட்டில் சுற்றும். சரி, என்ன ஆகுது, மின்சாரம் தயாரிக்கப்படும் அங்கே. அது மாதிரி இந்தியாவில் எங்கே நடக்குது, கேரளாவில் விழிஞ்சம், அந்தமான் நிக்கோபார் தீவு, 2 இடத்துலையும் நடக்குது. கேட்பாங்க, அலை மின்சாரம் இந்தியாவில் எங்கே தயாரிக்கப்படுது? கேரளாவில் விழிஞ்சன்ற இடம், அந்தமான் நிக்கோபார் தீவில் 2 இடத்துலையும் நடக்குது. டைடு, ஓதம். 2வது வேவு முடிச்சாச்சு, இப்போ டைடு வந்தாச்சு. சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் பார்த்தோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் கடல் நீர் உயர்ந்து தாழ்வது தான் ஓதங்கள், இங்கிலீஷில் டைடு. இதில் 2 வகையான டைடு இருக்குது, உயர் ஓதங்கள், தாழ் ஓதங்கள். இதே தப்பு தான். நீப் டைடு, ஸ்ப்ரிங் டைடு, நீப் டைடு. ஒன்றும் இல்லை. ஸ்ப்ரிங் டைடு அப்படின்னாக்கா மிதவை உயர் ஓதம் அப்படின்னு சொல்லலாம். மிதவை ஓதம், மிதவை. ஸ்ப்ரிங் டைட்னா மிதவை ஓதம். நீப் டைட்னா தாழ்வை ஓதம். அதில் 2 இருக்குது, மிதவை உயர் ஓதம், மிதவை தாழ் ஓதம். தாழ்வை தாழ்வோதம், தாழ்வை உயர்வோதம் அப்படின்னு 2 இருக்கும். சொல்கிறேன், என்னென்னு புரிஞ்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. சூரியன் இங்கிலீஷில் ஸ்ப்ரிங் லோ டைடு, ஸ்ப்ரிங் ஹை டைடு, நீப் ஹை டைடு, நீப் லோ டைடு. அப்படி தப்பாக போட்டிருக்கானுங்க. சரி, பரவாயில்ல, பார்ப்போம். சூரியன்
புவி, சூரியன், சந்திரன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது சூரியன் மற்றும் சந்திரனின் கூற்று ஈர்ப்பு விசையானது கடலின் மேற்பரப்பு அலைகளை வலுவடைய செய்து உயர் அலைகளை உருவாக்குகிறது. இவ்வுயரமான அலைகள் உயர் ஓதங்கள் எனப்படுகிறது. அதாவது ஸ்ப்ரிங் டைடு. தமிழில் தப்பு தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறானுங்க முட்டாப்பயிலுங்க. ஸ்ப்ரிங் டைடு. அமாவாசை பௌர்ணமி அப்போ ஸ்ப்ரிங் டைடு வரும். அதை இங்கிலீஷில் புரிஞ்சுங்க, அப்புறம் தமிழில் சொல்கிறேன். உயர் ஓதங்கள்னு போட்டு வச்சுருக்கிறானுங்களா? சரி. கவனிங்க. இந்த அன்னைக்கு என்னது? சூரியன், பூமி, நிலா இப்படி இருக்குது. இந்த அன்னைக்கு என்ன நாள்? பௌர்ணமி. ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியும். சூரிய ஒளி இங்கே வந்து பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும் முழுசும் நமக்கு தெரியும், நிலா முழுவதும். அதே நிலா இங்கே இருந்தால் அமாவாசை பார்ப்போம். நிலா இங்கே இருந்தால் சூரிய ஒளி இதில் பட்டு இப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு பூமிக்கு தெரியாது. அந்த மணிக்கு என்னது? அமாவாசை. இப்போ சூரியன், பூமி, நிலா மூணு ஒரே நேர்கோட்டு பாதையில் இருக்கும். எப்பப்போ? அமாவாசை அப்பயும் சரி, பௌர்ணமி அப்போ சரி. இப்போ இந்த சூரியன், நிலாவோட 2 பேரோட ஈர்ப்பு விசையும் பூமி மேலே விழுகிறதுனால இந்த சொன்னால கடற்கரைக்கு மேலே வருது. இந்த கடற்கரையெல்லாம் என்ன இந்த ஏரியாவில் இப்போ சென்னை எடுத்துக்குவோம். இந்த இடத்துலையும் சென்னை இருக்கும் பொழுது ரொம்ப மேலே வந்திருக்கும். சரியா? அதுக்கு பேர் ஸ்ப்ரிங் ஹை டைடு. பௌர்ணமி, அமாவாசை அப்போ ஸ்ப்ரிங் ஹை டைடு. ஹைனா உயரம், ஓகேவா? ஸ்ப்ரிங்னா ரொம்ப மேலே வந்திருக்கும். அதே அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு சென்னை இங்கேயும் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப உள்வாங்கியிருக்கும். கடல் எங்கே போயிருக்கும்? தண்ணி ரொம்ப உள்வாங்கியிருக்கும், ரொம்ப உள்ளே போயிருக்கும். ஒரே நாள் தான் அதெல்லாம். இதுக்கு பேர் ஸ்ப்ரிங் லோ டைடு. சரியா? இதே என்ன காரணம்? அமாவாசை பௌர்ணமி அப்போ 2 பேரும் ஒரே திசையிலேருந்து இழுக்கிறாங்க. அதனால் ரொம்ப மேலே வந்திருக்கும். சரியா? அதே மற்ற நாள்னு வச்சுக்கோங்க. இப்போது நிலா இங்கே அப்படியே ட்ராவலாக இங்கே வருது, இங்கே இருக்குது, இங்கேயோ இருக்குது. அப்போ இவர் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறாரு, இவர் இந்த பக்கம் பிடிச்சிருக்கிறார். 2 ஒரே பக்கம் இல்லை. சூரியன் சந்திரனோட ஈர்ப்பு விசை ஒரே பக்கம் இல்லை. அதனால் என்ன ஆகுனாக்கா அந்த மாதிரி டைமில் இவ்வளோ அமாவாசை பௌர்ணமி அப்போ கடற்கரை இவ்வளோ தூரம் வந்துச்சு இல்லை தண்ணி உயர்வாதான். அப்போ வந்துட்டு கொஞ்சம் தூரம் தான் வந்துருக்கும். இங்கேயும் இருக்கிறப்போ நிலா எல்லாத்தையும் கணக்கில் வச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தூரம் தான். இவ்வளோ தூரம் அமாவாசை பௌர்ணமி அப்போ இவ்வளோ தூரம் மேலே வந்திருக்கும். மற்ற நாளில் கொஞ்சம் தூரம் தான் மேலே வரும். அதே சென்னை இங்கேயும் இருக்கிறப்போ அமாவாசை அப்போ ரொம்ப ஆழமாக போயிருக்கா. அந்த அமாவாசை தவிர்த்து மற்ற நாளில் கொஞ்சம் தான் ஆழமாக, கடல் கரையிலேருந்து கொஞ்சம் தான் உள்ளே போயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது? நீப் லோ டைடு. இதுக்கு பேர் லோ டைடு. பழைய புக்கில் கரெக்டாக இருக்கும். தாழ்வை தாழ்வோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தாழ்வோதம். உள்ளே போகிறது தாழ்வோதம், பட் ரொம்ப போயிருக்காது, கொஞ்சமாக உள்ளே போயிருக்கு. அதே உயர்வோதம் ரொம்ப தூரம் போயிருக்காது, கம்மியாக போயிருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது? நீப் லோ டைடு. தாழ்வை உயர்வோதம். கடற்கரைக்கு மேலே தான் வந்திருக்கு, பட் கம்மியாக வந்திருக்கு. அதனால் தாழ்வை உயர்வோதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அதான் போட்டிருக்குங்க பாருங்க. இங்கிலீஷில் பார்த்தா புரியும் உங்களுக்கு. எல்லாம் நீட்டுன்ற பேரில் குப்பை மாதிரி அள்ளிட்டு வந்து போட்டானுங்க. ஒன்று. ரெண்டாவது நம்மளாம் படிக்கக்கூடாது, தமிழனுங்க படிக்கிறானுங்க, வீட்டுக்கு துரத்தணும். அதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஸ்ப்ரிங் டைடு
ஸ்ப்ரிங் டைடு எப்படி இருக்கும்? ஃபுல் மூன் டே, நியூ மூன் டே. ஓகேவா? தமிழில் மிதவை ஓதம் அப்படின்னு சொல்லணும். மிதவை ஓதம். உயர் ஓதம்னு ஒன்றா போட்டு முடிச்சிட்டான். சரி, ரைட். கேட்பாங்க ஓதங்களுக்கான காரணம் என்ன? கடல் ஓதம் உருவாகிறது. புவி, சூரியன், சந்திரன் செங்குத்து கோணத்தில் வரும்பொழுது இவற்றின் ஈர்ப்பு விசையானது ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுவதால் உயரம் குறைவான அலைகள் கிடையாது. அலைங்கிறவாதியே தப்பு. கடற்கரை கொஞ்சம் தூரத்துக்கு மேலே வந்துருக்கும். அதுக்கு பேர் என்னது? தாழ் ஓதன்ட்டானுங்க. இங்கிலீஷில் நீப் டைடு. எது செங்குத்தான புரியுதா? இங்கே பாருங்கள், இது பூமி, சூரியன், நிலா. இது வந்துட்டு அமாவாசை, இது பௌர்ணமி. 3 செங்குத்தாக இருக்குது. சரி, செங்குத்தான்ற என்னவா இருக்குது? ஒரே 180 டிகிரியில் இருக்குது. அதே மற்ற நாள் நிலா இங்கே இருக்குது, பூமி இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அதே நிலா அங்கேருந்து வந்துட்டு இங்கே வந்துடுச்சு. பூமி இங்கே இருக்குது, நிலா இருக்குது. 3 எப்படி இருக்குது? செங்குத்தாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? கடலில் இந்த இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். ஒழுங்காக போடல அவனுக்கு படம். அப்போ வரது என்னது? நீப் டைட். when the sun and the moon are at right angles, their gravitational force work against each other, causing low tide, called neap tide. அப்படின்னா அர்த்தம், கொஞ்சம் அமாவாசைப்போ ரொம்ப மேலே வந்திருக்கும், இப்போ கொஞ்சம் மேலே வந்திருக்கும். அமாவாசைப்போ ரொம்ப உள்வாங்கியிருக்கும் அடுத்த 1/2 மணி நேரத்தில், இப்போ கொஞ்சம் லைட்டாக உள்வாங்கும், அவ்வளோதான். இரண்டு உயர் ஓதங்களுக்கு இடையே தாழ் ஓதங்கள் உருவாகிறது. இரண்டு உயர் ஓதங்களுக்கு இடையே தாழ் ஓதம் உருவாகிறது. அதாவது அமாவாசை பௌர்ணமி மாதத்தில் எத்தனை நாள் வரும்? அமாவாசை பௌர்ணமி உயர் ஓதங்கள், சரியா? அதுக்கு நடுவில் அமாவாசை பௌர்ணமிக்கு நடுவில் தாழ் ஓதம், இன்னொரு அமாவாசை பௌர்ணமிக்கு நடுவில் இன்னொரு தாழ் ஓதம். அப்போ மாதத்தில் ஆமாம் 4 ஸ்ப்ரிங் டைடு 4 நீப் டைடு உருவாகும். தப்பு தப்பாக போட்டு வச்சுருக்கானுங்களே. சரி, அடுத்தது காம்பே வளைகுடா, கட்ச் வளைகுடா, சுந்தரவன சதுப்பு நிலப்பகுதியில் ஓத சக்தி உற்பத்தி செய்ய சாத்தியக்கூறுகள் நிறைந்த மண்டலமாக இருக்காமா. காம்பே வளைகுடா இன்னும் தயாரிக்கலை. காம்பே வளைகுடா எங்கே சார் இருக்குது? குஜராத். மேப் தெரியுதுல்ல? இதான் காம்பே வளைகுடா. இந்த மாதிரி வளைவாக இருந்ததுன்னா வளைகுடா. இது கட்சி வளைகுடா. சரி, வளைஞ்சி நீர்நிலை வளைஞ்சி இப்படி இருந்தால் இது வளைகுடா. இது நீர்நிலை, இது நிலப்பரப்பு வளைஞ்சிருக்கா. இது கட்சி வளைகுடா. பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கு கட்சி வளைகுடா. இது காம்பே வளைகுடா. இங்கே வந்து இது பண்ணலாம். அதேமாதிரி சுந்தர்வன டெல்டா இங்கே. அப்புறம் வேறு எங்கே போட்டிருக்காங்க? அங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பாருங்கள், தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுவாங்க? இப்படி வச்சுருவாங்க. இப்படி வைக்கலாம். இன்னும் வேறு டெக்னாலஜிலாம் இருக்குது, வச்சு மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. கடல் எல்லைகள், ஒரு நாட்டோட கடல் எல்லை எது வரைக்கும் அப்படிம்பாங்க. 12 கடல் மைல் தூரம் வரைக்கும் நம்ம நாட்டோட எல்லை. புரியுதா? இப்போ இந்தியானாக்கா இந்தியாவில் கடல் எல்லை எவ்வளோ சார் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும். அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனாக்கா நம்ம ஊர் சட்டப்படி அவனை பிடிச்சிட்டு வந்து விசாரணை செய்வாங்க. அதை தாண்டி பிரச்சனையாச்சு அப்படின்னாக்கா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது. இப்போ கூட அதானி கூட தீர்ப்பு, அதானியா அவன் யார்? அவன் இஸ்ரேல் அதிபர்
நெத்தன்யாகு அவனை நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் அவன் குற்றவாளி, அவனை பிடிவாரன்னு கொடுத்து அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுமா? பார்த்தீங்களா? அவன் கிடையாது, அது வேறு, அது யூகே யூஎஸ்ஏயில் நடந்த விஷயம். நான் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறேன். இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இருக்குல்ல, நிறைய மக்களை கொண்டு குடிச்சிட்டான் அந்த அதிபர். அவன் மேலே ஆர்டர் போட்டிருக்காங்க, அவனை பிடிவாரன் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி. அங்கே தான் அப்போ இந்த கடல் எல்லைக்கு அப்பாற்பட்டு எந்த சண்டை நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் அங்கே தான் போகணும். நம்ம இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அங்கே போகணும். அப்போ கேட்பாங்க, ஒரு நாட்டோட கடல் எல்லை எவ்வளோ தூரம்னு கேட்பாங்க. எவ்வளோ தூரம்? 12 நாட்டிக்கல் மைல். ஐநா சபை தான் நிர்ணயிக்குதாமா. ஜோர்டான் மற்றும் பால் நாடுகளுக்கு 3 கடல் மைல்களும், பட் எக்ஸம்ஷன் ஒரு சில நாடுகளுக்கு. ஜோர்டான், பால், இது நார்மல் எல்லா நாட்டுக்கும் 12 கைல் தான் கடல் மைல் தூரம் தான். இது ஒரு நாட்டோட இல்லை. பட் ஜோர்டான், பாலவ் நாடுகளுக்கு 3 கடல் மைலும். பெனின், காங்கோ குடியரசு, எல் சால்வடார் இதெல்லாம் நாடுகள். பெரு, சோமாலியா இந்த நாடுகளுக்கு கடல் மைல் தூரம் எவ்வளோவா? 200 கடல் மைல் தீர்மானிச்சிடும். இதெல்லாம் விதிவிலக்கு, எக்ஸம்ஷன். கடல் நீரோட்டம், கடலுக்குள்ளே என்ன ஆகுது? தண்ணி ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும். கடல் நீரோட்டம் இதெல்லாம் நிறையா, இதெல்லாம் காரணம். பூமி சுற்றுறது, வீசக்கூடிய காற்று, கடல் நீரின் வெப்பம், உவர்ப்பியம், இதெல்லாம் தான் காரணம். இதனால் என்ன ஆகுதுனாக்கா, கடலில் தண்ணியானது இங்கே பாருங்க, இந்த கடல் நீரோட்டம். இங்கேருந்து தண்ணி இந்த கடற்கரையில் இப்படி ஓடும். அதுமாதிரி இங்கேருந்து ஒரு தண்ணி இப்படி ஓடிடும். அன்றைக்கே சொல்லியிருப்பேன், ஒரு கண்டத்தினுடைய மேற்கு கடற்கரையில் குளிர் நீரோட்டம் ஓடும், கிழக்கு கடற்கரையில் வெப்ப நீரோட்டம் ஓடும். வெப்ப நீரோட்டம் எங்கேருந்து எங்கே ஓடும்? பூமத்திய ரேகையிலேருந்து துருவ பகுதி நோக்கி போகும். ஏன்னா எங்கே இருக்குது வெப்பம் அதிகமாக இருக்கும்? பூமியில் பூமத்திய ரேகையில் தான் வெப்பம் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கேருந்து பாருங்கள், இது அட்லாண்டிக் ஓஷனு, இது தென் அமெரிக்கா, இது வட அமெரிக்கா. இங்கேருந்து வெப்ப நீரோட்டம் கிளம்பும். ஒன்று கிளம்பி இங்கே வந்து மோதி ஒன்று அப்படியே போகும். அதே இன்னொன்று என்ன ஆகுது? மோதி அப்படியே தென்னரை கோளர்கள் அப்படியே போகும். இப்போ இது இங்கேருந்து நகர்ந்து இங்கே வந்துருச்சு, அங்கே பள்ளமாயிரும். ஸோ இங்கேருந்து ஒரு தண்ணி என்ன பண்ணும்? இங்கே ஓடும். இங்கே எப்படி இருக்கும்? வெப்பம் கம்மியாக இருக்கும். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அது புரியும் ஈஸியாக, அதுக்குள்ளே லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து குளிர் நீரோட்டம் குளிராக இருக்கும். அப்போ இங்கேருந்து குளிர் நீரோட்டம் ஓடும். பார்த்துருப்போம், ஒரு இடத்துல கிளைமேட்டை தீர்மானிக்கிறது இல்லை கடல் நீரோட்டங்களும் ஒன்று அப்படின்னு பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள், இது மிதவெப்ப மண்டலம். இந்த வெப்ப நீரோட்டம் இங்கே வராதனால இங்கே குளிர் காலத்தில் கதகதப்பாக இருக்கும், தண்ணி உறையாது, வருஷம் முழுவதும் கடல் போக்குவரத்தில் ஈடுபடலாம். அதேமாதிரி இங்கிலாந்து, இங்கே பாருங்கள், இங்கிலாந்து ஐரோப்பாவிலேயே இங்கிலாந்து தான் உலக வல்லரசாக இருந்த காரணத்துக்கு இந்த நீரோட்டமும் ஒன்று. இங்கேருந்து ஓடக்கூடிய தண்ணி இப்படி வெப்ப நீரோட்டமாக குளிர் காலத்தில் என்ன ஆகுதுங்க? கடல் உறையாது. அப்போ வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணலாம்? அவன் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடலாம். அதே இங்கே அப்படி கிடையாது. கனடா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் வந்துட்டு ஃப்ரீஸ் ஆகிரும். இப்போ வின்டர் குளிர்காலம் வருது, ஃப்ரீஸ் ஆகிரும். கப்பல் போக்குவரத்துலாம் ஒழுங்காக செய்ய முடியாது கனடா இங்கெல்லாம். அதே மாதிரி இந்த வெப்ப நீரோட்டம் இப்படி போதா, அங்கேருந்து ஒரு கடல் நீரோட்டம் வரும். இந்த கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் சேர்கிற இடத்துல மீன் வளம் அதிகமாக இருக்கும். மீன் வளம் அதிகமாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னா, குளிர் தண்ணி குளிர்ச்சி ஆக எதை உறிஞ்சிக்கும்னு பார்த்தோம். தண்ணி குளிர்ச்சி ஆக எதை உறிஞ்சிக்கும்? கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கும். அதனால தான் ஐஸ் கட்டி உப்பிக்கும்னு பார்த்தோமா.
தண்ணியில் ஐஸ் கட்டி போட்டான்னா அவன் மிதக்கும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு எதில் இருக்குது? குளிர் நீரோட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். வெப்ப நீரோட்டத்தில் என்ன இருக்கும்? வெப்பம். ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு என்ன வேணும்? கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைடு, வெப்பம், தண்ணி. வெப்ப நீரோட்டத்தில் வெப்பம் இருக்கா? குளிர் நீரோட்டத்தில் கார்பன் டை ஆக்சைடு இருக்கா? அதுவே தண்ணி தான். அப்போ இதெல்லாம் சேர்றதுனால அங்கே என்ன ஆகும்? ஃபோட்டோசிந்தசிஸ் நிறையா நடக்கும். ஸோ கடல்வாழ் நுண்ணுயிரி அங்கே அதிகமாக இருக்கும். கடல்வாழ் நுண்ணுயிரி அங்கே அதிகமாக இருக்கும். மெயினாக ஃபோட்டோ பிளாங்டன் அப்படிம்பாங்க. மீன்கள் சாப்பிடக்கூடிய முக்கியமான கடல்வாழ் நுண்ணுயிரி ஃபோட்டோ பிளாங்டன், பைட்டோ பிளாங்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டு மீன்கள் அங்கே வளரும். அப்போ மீன் வளம் அங்கே நிறையா இருக்கும். எங்கே? கடல் நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் வெப்ப நீரோட்டமும் சேர இடத்துல. வேறு எங்கே மீன் வளம் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்? கண்டத்திட்டு பகுதியில் மீன் வளம் அதிகமாக இருக்கும். கண்டத்திட்டு பகுதியில் இந்த குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் செஞ்சுன்னா அங்கேயும் எப்படி இருக்கும்? மீன் வளம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ரைட். அப்புறம் இங்கே வந்துட்டு நிறையா பனி மூட்டம்லாம் உருவாகும். எங்கே? குளிர் நீரோட்டம் குளிராக இருக்குது. வெப்ப நீரோட்டம் வருதா? அது ஹாட்டாக இருக்கும். வெப்ப நீரோட்டத்தில் நீர் ஆவியாக மாறும். நீராவி உருவாகுமா? குளிர் நீரோட்டம் என்ன பண்ணும்? அந்த நீராவியை குளிர்விக்கும். அப்போ பார்த்தோம்ல, பனி மூட்டம் அதெல்லாம் உருவாகும். இந்த ஏரியாவில் தான் டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்கிச்சு, கண்ணு தெரியாதனால. அடுத்தது அதேமாரி இங்கே பாருங்கள், உலகத்தில் நான் சொல்லியிருப்பேன் இந்த இடத்துல தான் என்ன இருக்குது? ஒரு டெசர்ட் இருக்கும். அதேமாதிரி இங்கே ஒரு டெசர்ட் இருக்கா? பாலைவனம். அந்த பாலைவனத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரைகள் என்ன இருக்கும்? குளிர் நீரோட்டம் ஓடும். குளிர் நீரோட்டம் ஆனால் குளிர்ச்சியாக இருக்கும். பட் வளிமண்டலத்தில் என்ன இருக்காது? ஈரப்பதம் இருக்காது. ஈரப்பதம் இருந்தால் தான் நாம் போய் மழை பொழிவு ஏற்படுத்த முடியும். இவ்வளோ விஷயம் சரியா? இப்போ நிறைய பார்ப்போம். இதெல்லாம் அப்படியே புக்கை படித்து அதில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். அப்படியே பார்த்துட்டு வாங்க. நான் சொன்னதெல்லாம் அங்கே இருக்கும். நைன்த்து புக்கில் இருக்குது இதெல்லாம். கடல் நீரோட்டத்துக்கு தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் இவங்கெல்லாம். பெருங்கடல் மேற்பரப்பிலையும் அது அடியாழத்திலையும் ஒரு குறிப்பிட்ட திசையில் நகரும் நீரினை கடல் நீரோட்டம் என்பர். வெப்ப நீரோட்டம் மேலே போகும். குளிர் நீரோட்டம்னா டென்சிட்டி அதிகம், கீழே கடலுக்கு அடியில் போகும். பெருங்கடல் நீரோட்டங்கள் வட அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசை எதிர் திசையிலும் நகரும். இப்போ தான் பார்த்தோம். அங்கே பாருங்கள், என்ன பண்ணுது? இப்படி போய் அப்படி. இது என்ன திசை? கடிகார திசையா? அதான் சொல்கிறாங்க. தென் அரைக்கோளத்தில் எப்படி இருக்குது? ஆன்டி கிளாக் வைஸ், எதிர் கடிகார திசை. கடிகாரம் எப்படி சுற்றும்? இதெல்லாம் கேள்வி பார்த்துக்கோங்க. கடிகாரம் இப்படி சுற்றும். வட அரைக்கோளத்தில் இப்படி சுற்றுது அந்த கடல் நீரோட்டம். தென் அரைக்கோளத்தில் இப்படி சுற்றுது. அதே சைக்ளோன், அதையும் கம்பேர் பண்ணிக்கோங்க. சைக்ளோன் வட அரைக்கோளத்தில் எப்படி சுற்றும்? ஆன்டி கிளாக் வைஸ், கடிகார எதிர் திசை. தென் அரைக்கோளத்தில் கிளாக் வைஸ். அது இது அப்படியே உல்ட்டா. எல்லாம் கேள்வி. என்ன சொல்கிறாங்க? இதெல்லாம் கேள்வி. ஃபேக்டில் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. கடல் நீரோட்டங்கள் வெப்பத்தின் அடிப்படையில் வெப்ப நீரோட்டம் குளிர் நீரோட்டம்னு சொல்லுவாங்க. வெப்ப நீரோட்டம் எங்கேருந்து எங்கே பாயும்? தாளச்சங்கல்லேருந்து உயரச்சத்தை நோக்கி. தாளச்சங்க ஈக்குவேட்டர் 0 டிகிரி, உயரச்சங்க துருவ பகுதி 90 டிகிரி போட்டுருமா. தாளச்ச கோட்டு பகுதியிலிருந்து உயரச்சக்கட்டு பகுதிகளை மிதவெப்ப மண்டலம் துருவ மண்டலம் தான் உயரச்ச கோட்டு பகுதி. தாளச்ச பகுதினா இது
வெப்பமண்டலம், அதாவது ஈக்குவேட்டர். இது 0 டிகிரி அச்சம், இது உயர் அச்சம் 90 டிகிரி, அதுக்கு மேலே. வெப்ப நீரோட்டங்கள். வெப்ப நீரோட்டத்துக்கு எடுத்துக்காட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் கல்ஃப் வளைகுடா நீரோட்டம், பசிபிக் பெருங்கடலின் வட பசிபிக் புவியிடை கோட்டு நீரோட்டம் ஆகும். 2 பார்ப்போம். பாருங்கள், கல்ஃப் ஸ்ட்ரீம் இதை வந்து மெக்சிகன் கல்ஃப், இங்கேருந்து போகிறது வெப்ப நீரோட்டம். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி ஈக்குவேட்டரியல் நார்த் பசிபிக் ஓஷனில் ஈக்குவேட்டரியல் கரண்ட், நார்த் ஈக்குவேட்டரியல் கரண்ட் இது. அது 2 எடுத்துக்காட்டு. உயரச்ச பகுதியிலிருந்து மிதவெப்ப மண்டலம், துருவ மண்டலம். தாளச்ச பகுதியில் நோக்கி நகரும் நீரோட்டங்கள் குளிர் நீரோட்டம். அந்த பழைய கான்செப்ட் புரிஞ்சிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் புரிஞ்சிருந்தால் தான் இது ஒன்றும் இல்லை. இல்லை இது கஷ்டம், இது தனியாக நீங்கள் படிக்கிற மாதிரி ஸ்கூல் கதையாகி போயிடும். உயர உச்சம் இங்கேருந்து தாளச்சத்து இங்கே வருது. எடுத்துக்காட்டு அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள லாப்ராடர் நீரோட்டம். அந்த நீரோட்டம் எந்த கடலில் இருக்குதுன்னு கேட்பான். இந்த நீரோட்டம் என்ன மாதிரியான நீரோட்டம், குளிர் நீரோட்டமா வெப்ப நீரோட்டமா, எப்படி வேணாலும் கேட்பான். லேப்ராடல், அட்லாண்டிக்கில் லேப்ராடலாக இந்த பாருங்க, லேப்ராட் இங்கேருந்து வரும். பக்கத்தில் உள்ள மேப்லாம் நாடுகள்லாம் மனசில் வச்சுட்டு பாருங்கள். அட்லாண்டிக்கில், நார்த் அட்லாண்டில். அதேமாதிரி பசிபிக்கில் பெருவியன் நீரோட்டம், பெருநாட்டை ஒட்டி போகிறனால பெருவியன் நீரோட்டம். பெரு இங்கே தான் பெருநாடு இருக்கும், இந்த இடத்துல விடு இங்கே. அடுத்தது தேசிய கடல்சார் நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி 1996 கோவாவில் உருவாக்கியிருக்காங்க. டோனோ பவுலா ஃபேக்டில் கேட்பாங்க. இந்தியாவினுடைய தேசிய கடல்சார் நிறுவனம் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷனோகிராஃபி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. பவளப்பாறை திட்டு சொன்னல, கோரல் ரீஃப், இந்த கிரேட் பேரியர் ரீஃப் உலகத்திலே பெருசு எங்கே சார் இருக்குனாக்கா ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இதை பற்றி நியூஸ் இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. போட்டவொடனே வருது பாருங்கள், அந்தளவுக்கு வேலில் இம்பார்ட்டண்ட்டு. பவளப்பாறை திட்டு ஆஸ்திரேலியாவினுடைய கிழக்கு கடற்கரையில் இருக்குது. நாங்கள் போட்டுருக்கோம். ஆஸ்திரேலியாவா அதோட இதில் இருக்குது. எவ்வளோ உயிரினங்கள் இருக்குது பாருங்கள். பாசி கீசிலாம் கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் ஆக்சுவலாக பவளப்பாறை. அதில் அந்த உயிரினங்கள் தாவரங்கள் எல்லாம் வசிக்குது. அந்த பவளப்பாறை மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், இந்த மாதிரி தீவாக மாறிடும். உலகத்திலே பெருசு அதுதான். 2900 தனித்த பவள திட்டுகளையும் 900 தீவுகளையும் உள்ளடக்கியது. 2000 கிலோமீட்டர் நீளம் காணப்படுகிறது. 3,50,000 சதுர கிலோமீட்டராம். அடியப்பா. ஆஸ்திரேலியாவின் குயின்லாந்து மாகாணத்தின் அருகே உள்ள பவளக்கடலில் இதில் அமைந்துள்ளது. ஆஸ்திரேலியா மாகாணம்னா மாநிலம்னு வச்சுக்கோங்க. எங்கே அந்த மேப்பை காணும். மாகாணமாக பிரிச்சிருப்பாங்க. ஒரே நாடு இது, ஒரு கண்டம் ஒரே நாடுன்னா ஆஸ்திரேலியா மட்டும்தான். இங்கே குயின்ஸ்லாந்து அப்படின்னு இந்த ஏரியா பிரிச்சிருப்பாங்க. இப்படி அதோட கிழக்கு கடற்கரையில் இருக்குது. இப்போ நம்ம இவர் எங்கே போயிருக்காரு, ஏஜெண்ட்டு எந்த நாட்டுக்கு போயிருக்காரு? இந்தியாவோட ஏஜெண்ட்டு. அது கார்பரேட் கம்பெனிக்கு ஏஜென்ட் இருக்கார்ல, யார் அவர்? ஏதோ நாட்டுக்கு போயிருக்காரு. பயங்கர வரவேற்பு அளிக்கப்பட்டதுன்னு போட்டிருந்தாங்க. அவருக்கு அளிக்கிறாங்க வரவேற்பு.
ரஷ்யாவா? இப்பவளப்பாறை 2900 தனித்த அந்த மாதிரி இருக்குது. ஆஸ்திரேலியன் குயின்ஸ்லாந்து ஓகே ரைட். விண்வெளியிலிருந்து இப்பவளத்திட்டை காணலாம். புவியின் உயிர் பன்மை நிறைந்த பயோடைவர்சிட்டி, பல்வேறு வகையான உயிரினங்கள் வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி பல பில்லியன் உயிரான பவள மொட்டுகளால் இப்பவளப்பாறைகள் உருவாக்கப்பட்டுள்ளது. பவள மொட்டுனா கோரல் ரீஃப், அதான் சொல்கிறாங்க. உலகின் 7வது இயற்கை அதிசயங்களில் ஒன்றாமாது. CNN இதனை அடையாளம் கண்டுள்ளது. அந்த இதை பார்த்துடலாம். நீரோட்டம் தென் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கக்கூடிய நீரோட்டம், பென்குலா நீரோட்டம், வளைகுடா நீரோட்டம். இது வட அட்லாண்டிக்கா? சரி, வட அட்லாண்டிக்கில் இது அட்லாண்டிக் முழுவதும், மேப் முழுவதும் மனசில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. இது வட அட்லாண்டிக், ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்கிறது வட அட்லாண்டிக், ஈக்குவேட்டர் கீழே இருக்கிறது தென் அட்லாண்டிக், சவுத் அட்லாண்டிக். இங்கே இருக்கக்கூடிய நீரோட்டம் சரியா என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தென் அட்லாண்டிக்கில் பென்குலா நீரோட்டம் ஒன்று மட்டும் கொடுத்துருக்கான். இது குளிர் நீரோட்டம். குளிர் நீரோட்டம் எங்கேருந்து எங்கே ஓடும்? எந்த பகுதியிலேருந்து எந்த பகுதியில் ஓடும்? துருவ பகுதியிலேருந்து பூமத்திய ரேகை பகுதியில். ஒரு கண்டத்தோட எந்த கடற்கரையில் இருக்கும்? மேற்கு கடற்கரை. வெரி குட். சரியா? பென்குலா துருவ பகுதி அங்கேருந்து வருது. ஆப்பிரிக்காவினுடைய மேற்கு கடற்கரை. இங்கே தான் கல்காரி டெசர்ட் இருக்குது. இங்கே பார்ப்போம். நமீபியா கடற்கரையோர பகுதிகளை பனிமூட்டமாக இருக்க செய்கிறது. நமீபியா மற்றும் கல்காரி பாலைவனங்கள் வளர்ச்சியடைய உதவுகிறது. பாலைவனம் வளர்ச்சி அடையுதுன்றாங்க. நமீபியா மேப்பை எடுத்து பாருங்கள். இதனால தான் நமீபியா கல்காரிலாம் இருக்கும் நாடுகள். நமீபியா கல்காரி டெசர்ட்டு அதை ஒட்டி போகுது. மேகமூட்டமாக இருக்கும். ஏன் மேகமூட்டமாக இருக்குது? குளிர்ந்த நீரோட்டமாக மேலே உள்ள வளிமண்டலத்தை குளிர வச்சு மேகமூட்டத்தை ஃபார்ம் பண்ணும். சரி சரி இதான் அடுத்தது. அதான் அடுத்தது வட அட்லாண்டிக். 2 வெப்ப நீரோட்டம், ஒரு குளிர் நீரோட்டம். 2 குளிர் நீரோட்டம் கொடுக்குறோம். வட அட்லாண்டிக். வளைகுடா நீரோட்டம், கல்ஃப் கரண்ட். ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. அவன் படமாக பார்த்து புரிஞ்சிட்டே வாங்க. அவன் அந்தளவுக்கு கொடுத்து வச்சுருக்கான். இப்படி போகுது இல்லையா வட அட்லாண்டிக்கில் கல்ஃப், மெக்சிகன் கல்ஃப் அது வழியாக போகுது. இது வரைக்கும் கல்ஃப் நீரோட்டம். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுவான்? நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் அப்படிம்பாங்க. அப்படி எங்கே வரைக்கும் போகும்? இங்கிலாந்து அது வரைக்கும் போகும். சரி, வளைகுடா நீரோட்டம். இந்நீரோட்டம் லேப்ராடர் கடல் நீரோட்டத்துடன் இணைவதன் விளைவாக நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையோர பகுதிகளில் அதிக பனிமூட்டத்தினை உருவாக்குது. லேப்ராடருங்கிறது என்னது? குளிர் நீரோட்டம். இப்போ தான் பார்த்தோம். அப்போ குளிர் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் சேர்ந்தானாவும் ஃபாகு. இங்கே பாரு, லேப்ராடர் நீரோட்டம் 2 சேரும் பனிமூட்டத்தை உருவாக்கும். எங்கே? நியூ ஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில். அது இல்லாமல் மீன் வளம் அதிகமாக இருக்கும். கடற்வழி பயணத்திற்கு தடையாக உள்ளது மிகப்பெரிய மீன்பிடி தலங்கள் அது ஒன்று, நியூ ஃபவுண்ட்லேண்ட். இந்த நியூ ஃபவுண்ட்லேண்ட் இடம் மேப்பை முழுவதும் மனசில் வச்சுட்டு பார்க்கணும். அடுத்தது வட அட்லாண்டிக் நீரோட்டம் ட்ரிஃப்ட். நார்த் அட்லாண்டிக் ட்ரிஃப்ட் கரண்ட். நார்த் அட்லாண்டிக் கரண்ட் நேராக போகும். இங்கிலாந்து இந்த கடற்கரையெல்லாம் என்ன பண்ணாகுது? குளிர் காலத்தில் ஐஸ் கட்டி உருவாகாமல் பார்த்துக்குது. வருஷம் முழுவதும் ஓரளவுக்கு மாட்ரேட் கிளைமேட்டை உருவாக்குது இந்த நீரோட்டம். ஏன்னா குளிர் காலத்தில் பயங்கர குளிராக இருக்கணும். லண்டன்லாம் இங்கிலாந்துலாம் அது இல்லாமல் பார்த்துக்குது. ரொம்ப குளிர் இல்லாமல் பார்த்துக்குது.
இந்நீரோட்டம் உயரச்ச பகுதியில் உள்ள துறைமுகங்களில் ஆண்டு முழுவதும் பனி உறையாமல் இருக்க உதவுகிறது. உதாரணம், ரோர்விக் துறைமுகம் நார்வேயில், மர்மான்ஸ் மற்றும் செவிரோவின்ஸ் ரஷ்யாவில். உயரச்சங்களில் இங்கே நேராக போதா, இங்கே தான் இங்கிலாந்து, இதுதான் நார்வே. அப்புறம் அதேமாரி ரஷ்யாவுக்கு சொந்தமான இங்கே ஒரு துறைமுகம். இதெல்லாம் உறையாமல் பார்த்துக்குது. எது? வட அட்லாண்டிக் நீரோட்டம். லேப்ராடர் குளிர் நீரோட்டம், கனடா பக்கத்தில். அதான் முன்னாடியே பேசுனது தான். வளைகுடா நீரோட்டத்துடன் இணைவதன் விளைவாக பனிமூட்டத்தின் உருவாகி கடல் போக்குவரத்தின் தடையாக இருக்குது. இது லேப்ராடர். இது நாய் இனமா லேப்ராடர்? பாவம், அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே வளர்க்குறேன். அது குளிர் பிரதேசத்தில் உள்ள நாய். அது போய் படாத பாடுபடுத்துதுங்க. இங்கே வந்துச்சு. கேனரி சகாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில் தாக்கத்தை ஏற்படுது. பாலைவனம் விரிவடைஞ்சிட்டே போகுது. நமக்கு என்னது? அது டேஞ்சர் தான். அப்படியே அங்கேருந்து வரும்பொழுது லேப்ராடர் அது அப்படியே நேராக உள்ளே பூந்து இப்படி வரும். சகாரா பாலைவனம். இங்கே கேனரி குளிர் நீரோட்டம். சரியா? குளிர் நீரோட்டம்னா என்ன? மேலே நீராவி இருக்காது. நீராவி இல்லாமவே அங்கே மழை பொழிவு இருக்காது. அடுத்தது கேனரி, அதை பார்த்துட்டோமா? அடுத்து சகாரா பாலைவனத்தின் விரிவாக்கத்தில். அடுத்தது தென் பசிபிக் பெருங்கடல், பெருவியன் அல்லது ஹாம்போல்டு நீரோட்டம். தென் பசிபிக்கில் குளிர் நீரோட்டம். இது ஹாம்பர்டு தென் பசிபிக்கில். பெரு நீரோட்டம், பெருன்ற நாடு இங்கே தான் இருக்கும், அதனால் அந்த பேர் குளிர் நீரோட்டம். அட்டகாமா பாலைவனமாகவே இருப்பதற்கு காரணமாக உள்ளது. பாலைவனமாக இருக்கிறதுக்கு இதான் காரணம். அட்டகாமா பாலைவனம் இங்கே தான் இருக்குது. இந்த அட்டகாமா பாலைவனம் நல்லா கவனிச்சுக்கோங்க. கரெக்டானது சப்ட்ராபிக்கல் பாலைவனம் அதுக்கு பக்கத்தில் இருக்கும் கட்டாயம். தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதி எல் நினோவால் வானிலை பாதிப்பே ஏற்படுது. இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், இப்போ வேண்டாம். 4-5 ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவில் ஒழுங்காக மழை பெய்யாது. அதுக்கு பேர் எல் நினோ விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. தென்மேற்கு பருவக்காற்று வீசுதுன்னு பார்த்தோம்ல, அது 4-5 ஆண்டுக்கு ஒரு தடவை ஒழுங்காக வீசாது, மழை பெய்யாது. அதுக்கு காரணம் எங்கே இருக்குது பாருங்க. அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த கரண்ட்டு. இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் பார்ப்போம். சரியா? இங்கே இந்த 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 இடத்துல நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். நம்ம இந்தியாவில் ஒழுங்காக மழை பெய்யாது, பார்ப்போம். எங்கே பாருங்கள். மேலும் இந்தியாவில் பருவக்காற்று சரியான நேரத்தில் தொடங்குவதிலும் தாக்கத்தை ஏற்படுது. எங்கேருந்து எங்கே நடக்குது? இது எங்கேயே கிடக்குது. இதுக்கும் நமக்கும் அடி. பார்ப்போம். புரிஞ்சிட்டே வாங்க. அடுத்தது எதை வேணாலும் கேட்பான். 9வது புக்கில் இருக்குது. குரோசியா நீரோட்டம். வட பசிபிக்கா குரோசியா வெப்ப நீரோட்டம். குரோசியா இங்கே இருக்கு. இந்த பாருங்க, இது ஜப்பான் இருக்கா, அது இங்கேருந்து வந்து இப்படி போகும். நார்த் பசிபிக்கில் குரோசியா நீரோட்டம், ஜப்பான் பக்கத்தில். அடுத்தது ஒயோசியோ நீரோட்டம், குளிர் நீரோட்டம். ஒயோசியோ இதுவும் அங்கே தான். ஒயோசியோ உயரச்சத்துலேருந்து தாளச்சத்தை நோக்கி வருது. இப்படி வருது, வந்து வெப்ப நீரோட்டத்தோடு சேரும். வெப்ப நீரோட்டத்தோடு சேர்ந்து அங்கே என்ன இருக்கும்? மீன் வளம் அதிகமாகும், பாகு உருவாகும். எல்லாம் மீன் வளம் அதிகமாக இருக்கிறனால தான் கடல் உணவு தான் அதிகமாக சாப்பிடுவானுங்க ஜப்பான்காரனுங்க. தெரியுமா? மீன் பிடிக்க தொழில் அதெல்லாம் ஈடுபடுவானுங்க. மேப்பு முழுவதும் மனசில் வச்சுட்டு பாருங்கள். இந்நீரோட்டம் குரோசியா நீரோட்டத்தை இணைந்தால் ஹாக்கைடோ தீவில் அருகில் பனிமூட்டத்தினை உருவாக்குவதுடன் கடல் போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கும்.
பனிமூட்டம் மிஸ்ட் இருந்தால் என்ன ஆகாது, கப்பல் போக முடியாது, வர முடியாது. ஆனால் ஹாக்கைடோ உலகின் மிகச்சிறந்த மீன்பிடி தளம். ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ். ஜப்பான்காரனுக்கு பாருங்கள், மீன் இல்லாமல் சாப்பிட மாட்டானுங்க. மீன், கடல் பாசி, கடலில் கிடைக்கிற எல்லாத்தையும் ஒன்றும் கூட, பாம்பு கூட விட மாட்டானுங்க. சரியா? மீன் உணவு, சீ ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அலாஸ்கா நீரோட்டம். இது ஒரு வெப்ப நீரோட்டம். எல்லாமே கேள்வி பார்த்துக்கோங்க. ஒரு தடவை அந்த படத்தை போட்டு அலாஸ்கா பக்கத்தில் இப்படி போட்டு இது என்ன வகையான நீரோட்டம்னு கேட்டிருந்தான். சரியா? வெப்ப நீரோட்டம். அலாஸ்கா துறைமுகங்களை ஆண்டு முழுவதும் செயல்பட வைக்குது. அலாஸ்கா, இதுதான் அலாஸ்கா. அலாஸ்காங்கிறது அமெரிக்காவுக்கு சொந்தமான இடம், நாடு கிடையாது. கனடாவுக்கு கிடையாது, அமெரிக்காவுக்கு சொந்தமானது. ரஷ்யா வச்சுருந்துருப்பான், இதெல்லாம் ரஷ்யா. இது அலாஸ்கா. இதை யாருக்கு விற்றுட்டான்? யுஎஸ்ஏக்கு விற்றுட்டான் ரஷ்யா. அலாஸ்கா. டிஸ்கவரி சேனல், நேஷ்னல் ஜியோகிராஃபிலாம் வரும் பாருங்க அலாஸ்காவில். அதேமாதிரி அந்த ஏரியா எங்கே இருக்குது? துருவ பகுதியை ஒட்டி இருக்குது. பனிக்கரடி, சால்மன் ஃபிஷ்ஷு. சரியா? சால்மன்னா இது வஞ்சர மீன் தான் சால்மன்றான். அது சால்மன் ஃபிஷ்ஷுன்னா இங்கே எங்கேயாவது குஞ்சு பொரிக்கும், அப்புறம் பெருசாகி அப்படியே வரும், கடலுக்கு வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடித்து அடுத்த வருஷம் திரும்ப அங்கேயே போயிடும். காமிப்பான். அருவியை ஆறெல்லாம் இருக்குல்ல, அதில் உள்ளே பூந்து போகும், எதிர் நீரோட்டம் போட்டு போய் திரும்ப அது முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு செத்து போயிடும். பார்த்துருக்கீங்களா டிஸ்கவரியில்? துருவ பகுதியில் இருக்குது, அங்கே கடல் நீரோட்டம். இப்போ அலாஸ்கா இந்த கடற்கரை வருஷம் முழுவதும் என்ன ஆகுது? குளிர் காலத்துலேயும் உறையாமல் பார்த்துக்குது. எது? அலாஸ்கா கரண்ட். என்ன கரண்ட் அது? வெப்ப நீரோட்டம். சிம்பிளாக கேட்கணுன்னா இது என்ன வகையான நீரோட்டம்னு கேட்பான். கலிஃபோர்னியா நீரோட்டம் என்ன வகையான நீரோட்டம்? சரியா? கொஞ்சம் நல்லா குரூப் 2 அந்த ரேஞ்சுக்கு கேட்கணும். எஸ்ஐ அதுக்கு மேலே கேட்கணுன்னா என்னது? உள்ளே போயிட்டு அதோட கேரக்டர் எங்கே இருக்குது, என்ன இருக்குதுன்னு கேட்பான். எப்படி வேணாலும் கேட்பான், பார்த்துக்கோங்க. கலிஃபோர்னியா கடற்கரையோர பகுதியில் மேகமூட்டத்தினை உருவாக்குகிறது. அரிசோனா மற்றும் சோனாரன் பாலைவனங்கள் உருவாக காரணமாக இருக்கும். குளிர் நீரோட்டத்துக்கு பக்கத்தில் என்ன இருக்கும்? கட்டாயம் பாலைவனம் இருக்கும். பாருங்க, இதுதான் கலிஃபோர்னியா குளிர் நீரோட்டம். இந்த இடத்துல ஒரு பாலைவனம். இந்த இடத்துல துணை அயன மண்டலமா? பாலைவனம். வெப்ப மண்டலம், வெப்ப பாலைவனம். பாருங்கள், பாலைவனம் எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அதே தென்னரை கோலத்தில் இங்கே இங்கே இங்கே. அதுக்கு பக்கத்துலலாம் என்ன தான் ஓடும்? கட்டாயம் குளிர் நீரோட்டம் தான் வரும். பாலைவனத்துக்கு பக்கத்தில் குளிர் நீரோட்டம் தான். இந்திய பெருங்கடல் சாதாரண விஷயம், பெரிய விஷயம்லாம் இல்லை. கதையாக பார்த்துருந்தோம்னா விஷயமே கிடையாது. இந்திய பெருங்கடலில் மேற்கு ஆஸ்திரேலியா நீரோட்டம், குளிர் நீரோட்டம். அது அதனால் இந்த பாலைவனமாக இருக்குது. கண்டத்தோட மேற்கு கடற்கரையில் குளிர் நீரோட்டம், கிழக்கு கடற்கரையில் என்ன நீரோட்டம்? வெப்ப நீரோட்டம். ஃபஸ்ட்லேயே பார்த்துருப்போம். மேற்கு கடற்கரை பகுதியில் மேகமூட்டத்தினே உருவாகுது. பாலைவனம் உருவாக இதுதான் காரணம். ஓகேவா? பாடம் முடிஞ்சா? இருங்க, என்ன இருக்குது? கடல் வளம். கடலில் என்ன இருக்குது? கடலில் இருந்தால் நீராவி கிடச்சி மழையே பெய்யுது ஒன்று. அப்புறம் அங்கே நிறைய மினரல்ஸ் இருக்குது, பெட்ரோலியம் கிடைக்கிது. அது கடலடி சமவெளியில் படிஞ்சிருக்குல்ல, அதில் ஏகப்பட்ட மினரல் இருக்குன்றான். அப்புறம் உணவு, மீன் கீனு எல்லாம் அங்கே கிடைக்கிற எல்லா உயிரினத்தையும் திங்கிறோம். கடலில் பாசியை கூட விட்றதில்ல, பாவம், பிடிக்கிட்டு வந்து தின்னுபடுறோம். சரியா? அப்புறம் போக்குவரத்து, இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. கடல் நீர் மற்றும் அதேமாதிரி கடலில் இருந்தால் என்ன கிடைக்கிது? முக்கியமானது டெய்லி திங்கிறமே, உப்பு போட்டு திங்கிறேன்னு கேட்குறோம்ல, அது. ஏன்னா உப்பு ரொம்ப முக்கியம். நரம்பு வேலை செய்யணுன்னா உப்பு முக்கியம். நம்ம ஊரில் உப்பு போட்டு சாப்பிட்ணும். அது வெயில் காலத்தில் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்ணும். முட்டா பயில இவனுக்கு வெயில் காலத்து உப்பு போட்டு சாப்பிடாதன்றான். தப்பு அது. ஏன்னா வெயில் காலத்தில் வியர்வை அதிகமாக போகும்போது அதில் உப்பு நிறைய வெளியேறிடும். ஆனால் நல்லா உப்பு போட்டு சாப்பிட்ணும். அதான் கேட்பாங்க, சூடு சொரணம் இல்லைனாக்கா உப்பு போட்டு சாப்பிட்றியா இல்லையாடா அப்படிம்பாங்க. கோபம் எப்படி வரும்? மூளையில் தான் வரும், நரம்பு. இங்கிலீஷ்காரன் குளிர் பிரதேசம், அவனுக்கு வேர்வே வராது, அதனால் உப்பு போட்டு சாப்பிட மாட்டான். இவன் அவனை ஃபாலோ பண்ணுறாராம்மா, அப்படி நான் உயர்ந்தவன் காட்டிக்கிறதுக்கு. அவனை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி. சரியா? நம்ம உப்பு போட்டு திங்கணும் நல்லா. நம்ம ஊர்லாம் அந்த உப்பு எங்கேருந்து கிடைக்கிது? கடல்லேருந்து. நைஸ் உப்பு அங்கேருந்து கிடைக்காது, கல் உப்பு. நைஸ் உப்புலாம் ஃபேக்ட்ரியிலேருந்து கிடைக்கிது. சமூகத்தின் நீடித்த நிலையான வளர்ச்சிக்கு யார்? கடல் ரொம்ப முக்கியம்.
உணவாக பயன்படுது, மருந்தாக பயன்படுது, அழகு சாதன பொருட்கள், தொழிற்சாலையில் அந்த இது இருக்குல்ல திமிங்கலாம், அது கக்கி விட்ரும். செரிமானம் ஆகாமல் ரொம்ப காலமாக சேமித்து அந்த கக்கி போனதை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம வாசனை திரவெல்லாம் தயாரிக்கிறானுங்களாமா. அதோட வாந்தி எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், சென்ட்டு தயாரிக்கிறானுங்களாமா. அது 1 கிலோ எவ்வளோ, 1 கோடின்றான் அதோட கிடச்சிதுன்னா. புணுகா ஏதோ ஒன்று சொல்கிறானுங்க, திமிங்கல புணுகா ஏதோ நியூஸ்லாம் வந்தது பாருங்கள். ஆற்றல் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு கனிம வளம் இந்த மாதிரி ஏகப்பட்ட அங்கே இருக்குது, கடலில் தான் இருக்குது. இப்போ என்ன பார்த்தோம், கடல் பரப்பு, கடலோட நீரில் இயக்கங்கள், அலை, ஓதம், அதுக்கான காரணம் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் நீரோட்டம். இப்படி தான் என்ன ஆகுனா 6 மணி நேரத்துக்கு ஒரு சில தண்ணி மேலே வரும், உள்ளே போகுமா. அந்த குஜராத்தில் என்ன பண்ணிட்டானுங்க, அந்த இடத்துல போய் ஒரு பாறையில் லிங்கத்தை வடித்து விட்டு வந்துட்டானுங்க. கடற்கரை ஓரத்தில் பாறையில் லிங்கத்தை வடித்து விட்டு வந்துட்டானுங்க. என்ன ஒரு அற்புதம். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, குளிர்ச்சிக்கிறாரு. 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி மேலே வருது, மூடிடும். 6 மணி நேரத்தில் தான் தரிசனம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கீழே போயிடும். யார் அது காரணம்? சூரியனும் சந்திரனும் தான் காரணம். இவனுங்க உடனே அற்புதமான இடம், என்ன ஒரு அற்புதம், ஆகா ஓகோ சிவபெருமானுடைய அது இதுமானுங்க. ஒன்றும் கிடையாது. இதுதான் இது புத்தகத்தில் இருக்குது. முட்டா பயிலுங்க எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு பணத்தை வச்சுக்கிட்டு கோட் சூட்டு போட்டுட்டு இவனுக்கு பேசுகிற பேச்சு தாங்க முடியல. என்னத்தடா படித்தா அப்புறம் புத்தகத்தில்? படித்தவன் தானே எல்லா வேலையும் பண்ணுறானுங்க பாருங்கள். இந்த கார்பரேட் சாமியார்ட்ட போய் ஏமாறான், எல்லாம் படித்தவன் தான். கேட்டால் படித்தவன்றான். முட்டாளுங்க இவனுங்களாம், படித்தவனே கிடையாது. சரி, அந்த மாதிரி பெருங்கடலில் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல குறையும். உள்ளே போக டெம்பரேச்சர் குறையும். அந்த பழைய ஃபஸ்ட்டு ஒரு பயங்கரமாக புக்கு ரெடி பண்ணிட்டானுங்க, அப்புறம் எடிட் பண்ணி அதெல்லாம் தூக்கிட்டானுங்க நிறைய விஷயத்த. அதிலிருந்து கேட்ட கேள்வி இதெல்லாம். கடல் நீரோட்டம் உருவாக காரணம் எல்லாமே ஆராய்க. மீன்பிடி தலங்கள் பெரும்பாலும் அகலமான கண்டத்திட்டு பகுதியில் காணப்படுது. கரெக்டா? மிதவெப்ப மண்டலங்களில் மீன்பிடி தொழில் நன்கு வளர்ச்சி அடைந்துள்ளது. சரி பார்ப்போம், இருக்கட்டும். ஆமாம், அங்கே தான் இருக்குது மிதவெப்ப மண்டலம் தான். அங்கே பார்த்தோம்ல, கனடாவுக்கு பக்கத்தில், பெருக்கு பக்கத்தில், ஜப்பானுக்கு பக்கத்தில். ஓகே, சொல்லலாம், இருக்கட்டும். ஆனால் மீனின் முதன்மை உணவான தாவர ஊட்டச்சத்து வளருவதற்கு வெப்ப நீரோட்டமும் குளிர் நீரோட்டமும் இணைவதே காரணம். நான் சொல்லியிருக்கேன், ஆனால் அங்கே அதில் இல்லை. இது கரெக்டு. இந்தியாவின் உள்நாட்டு மீன்பிடி தொழில் குறிப்பிடத்தக்கதாகும். அது தேவையில்லையே. 1, 3 கட்டாயம் இருக்கணும். அது மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள். 1, 3 சரி, அவ்வளோதான். 1, 2, 3 இருக்கா? அப்போ இதை எடுத்துக்கோங்க, இது வேண்டாம். கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் புவித்தட்டுகள் விலகுவதால். கடல் மட்டத்தில் கீழுள்ள நிலத்தோற்றங்கள் வரிசைகரமாக உள்ளவை அவை. கடல் இதிலேருந்து போகணுங்க, கண்டத்திட்டிலேருந்து போங்க. கண்டத்திட்டு, கண்டச்சரிவு, இதுதான். செகண்டா? 1. பின்வரும் சரியானது பொருந்தாதது. வளைகுடா நீரோட்டம் எங்கே இருக்குது? சரியாக பொருந்தாதானு கேட்குறேன். வளைகுடா எங்கே இருக்குது? அட்லாண்டிக். இதுதான் லேப்ராடர் வட அட்லாண்டிக். ஓகே. கேனரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடல். கேனரி மத்திய அந்த பக்கம்தான். அப்படி வந்து அந்த இதில் சேரும் பாருங்கள். மொசாம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடலா? இதை பற்றி நம்ம பேசலை, இருந்தால் நமக்கு இது கன்ஃபார்மாக தெரியும். இது எங்கே இருக்குது? வட அட்லாண்டிக். அப்போ இதுதான் தப்பு. அப்போ இதுதான் ஆன்சர். வரைபடங்கள் கடல் எப்பொழுதும் நீல நிறத்தில் கொடுக்கப்படும். கரெக்டா? இது கடல்களின் இயற்கை நிறத்தை காட்டுகிறது. கரெக்டா? கரெக்டு தான். ஆழ்கடல்கள் மட்ட குன்றுகள் காயட் என்று அழைக்கப்படுகிறது. கரெக்டு. அனைத்து காயட்டுகளும் எரிமலை செயல்பாடுகள் உருவான. கரெக்டு. ரெண்டுமே கரெக்டு தான். அங்கே இல்லை, ஆனால் கரெக்ட். ஆனால் கடலடி ஆழத்தில் காணப்படும் ஆழமான குறுகிய பகுதி கடலடி பள்ளத்தாக்கு. ஓகே. இவைகள் கண்டத்திட்டு சரிவு உயர்ச்சிகளினால் கட்டுப்படுத்தப்படுகிறதா? இதை விட்டுருங்க, இது வேண்டாம். வட்ட பவளத்திட்டு அட்டோல்ஸ்
அட்லாண்டிக் பெருங்கடலில் பரவலாக காணப்படுகிறது. ஆஹா, தப்பு. பசிபிக்கில் தான் இருக்கும். ரெண்டுமே தப்பு, விட்ருங்க. மரியானாகலி கிரேட் பேரியர் ரீஃப் ஆஸ்திரேலியா. கிழக்கு கடற்கரை பார்த்தோமா. உயர் ஓதம், அதிக மலை, இருக்கட்டும் பார்ப்போம். குரோசியா நீரோட்டம், ஜப்பான் கடற்கரை. 5 கண்டச்சரிவு அதிக மலை, அதுக்கு சம்மந்தமே இல்லையே, என்னது? ரைட், ஓகே. அதிக மழை பெய்யக்கூடிய இடத்துல கடலில் உப்பு கம்மியாக இருக்கும். நிறையா மழை பெஞ்சுதுனாக்கா, இப்போ பாத்திரத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கீங்க, அதில் கொஞ்சம் தண்ணியை கலந்தீங்கன்னா உப்பு குறையுமா? அதை தான் அங்கே அதிக மழை பொழிவு பெய்கிற இடத்துல தண்ணி கடலில் போய் கலக்குறதுல அந்த இடத்துல உப்பு கம்மியாக இருக்கும். ஏதோ எங்கேருந்து டிகிரி புக்கிலேருந்து எடுத்துகிட்டு போட்டானுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி தூக்கிட்டு அதிலேருந்து கொஸ்டின் செட் பண்ணியிருக்கானுங்க. சரி, ரைட், இதோட இருக்கட்டும். திங்கக்கிழமை டெஸ்ட்டு. என்ன டெஸ்ட்டு? த யூனிவர்ஸ் அண்ட் சோலார் சிஸ்டம். அது மட்டும் போதுமா? 6th டேர்ம் 1 1. முடிஞ்சால் லேண்ட் அண்ட் ஓஷன், அது 2 படிச்சுக்கோங்க. திங்கக்கிழமை டெஸ்ட் மதியம். காலையில் கிளாஸ், மதியம் டெஸ்ட். இது நிறையா இருக்குது. அங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்றத நம்ம டெஸ்ட்டில் வைக்கிறோம்ல, அதை அந்த லெவலுக்கு வச்சுக்கோங்க போதும். அப்புறம் மெட்டீரியல் இருக்கிறது அதே போதும்.